எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். உங்களை போன்ற திராவிட இயக்க உணர்வாளர்கள், சிந்தனையாளர்கள், இயக்கத்தார்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப திரும்ப விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நேற்றைக்கு ஈரோட்டில் பேசிய சீமான் அவர்கள் மீண்டும் பெரியாரை சீண்டுகிறார், பெரியாரை சனியன் என்று குறிப்பிடுகிறார். நேற்றைக்கு எப்படி பாக்குறீங்க திருப்பி திருப்பி அவர்கள் பேசுறது? பெரியார் என்கிற சகாப்தம் தமிழர்களுடைய வாழ்வில் இரண்டர கலந்து விட்ட ஒரு சகாப்தம். அதை தமிழர்களிடமிருந்து பிரிப்பதற்கோ அல்லது அவர் குறித்த கருத்துக்களை தவறாக கொண்டு சேர்ப்பதற்கோ தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதற்கு உதாரணம்தான் சீமான் பேசிவிட்டு ஈரோடு தேர்தல் களத்தில் பிரச்சாரத்துக்கு போகிற போது அவர் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள். பெண்கள் குறித்து பெரியார் அவர்கள் தவறான கருத்துக்களை சொன்னார் என்று பெரியார் சொல்லாத ஒரு கருத்தை பெரியார் சொன்ன கருத்திலிருந்து முதல் பத்தியை வெட்டி கடைசி பத்தியை வெட்டி நடுவில் இருந்ததையும் பின்னால் இருந்ததையும் சேர்த்து சொல்லக்கூடிய சீமான் பெரியார் பற்றி தவறான அவதூறை பரப்பியதற்கு பிறகு பெண்கள் உண்மையிலேயே சீமான் கருத்தை ஏற்றிருந்தால் பெரியார் குறித்த விமர்சனத்தை வெளிப்படையாக முன்வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டு பெண்கள் ஒன்றும் ஒளிவு மறைவாக எதிர்ப்பை பதிவு செய்கிறவர்களோ அல்லது வீதிக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு தயங்குகிறவர்களோ அல்ல. எல்லா விஷயத்திலும் எல்லா போராட்ட களங்களிலும் முந்தி நிற்கிற மகளிரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பது தமிழ்நாட்டினுடைய பெருமைகளில் ஒன்று. அப்படிப்பட்ட மகளிர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சீமான் கட்சியின் சார்பில் வாக்கு கேட்டு வருகிறவர்களை முற்றுகையிடுகிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பிரதான ஊடகத்தில் வெளியான செய்தி, சீமானுடைய வேட்பாளர் வாக்கு சேகரிப்பதற்காக செல்கிறார். வாக்கு சேகரிக்க செல்கிறவரிடத்திலே பெரியார் குறித்து தவறாக பேசிவிட்டு எந்த முகத்தோடு வந்து வாக்கு சேகரிக்கிறீர்கள் என்று ஒரு பெண்மணி கேட்கிறார். அப்போ பெரியாரை முழுமையாக உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள். சீமான் கருத்து மக்களிடத்திலே போய் சேரவில்லை. ஒன்று. அடுத்த கட்டமாக ஈரோட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சீமான் போகிற போது ஈரோட்டிலே திரண்டிருக்கக்கூடிய மக்களில் ஒரு பகுதியினர் சீமானே வெளியில் போ, பெரியார் குறித்து தவறாக பேசிய சீமானே வெளியில் போ என்று முழக்கமிட்டு எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். எங்காவது ஒரு இடத்தில் சீமான் பேசிய கருத்துக்கு வலதுசாரிகளை தவிர வேறு யாராவது வரவேற்பு தெரிவிக்கிறார்களா? நாட்டு மக்களிடமிருந்து பெரியார் குறித்த கருத்துக்கு, சீமான் பேசுகிற கருத்துக்கு ஏதாவது பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் எந்த இடத்திலும் இல்லை. மாறாக எல்லா இடத்திலும் எதிர்ப்புகள் வலுவாக பதிவு செய்யப்படுகின்றன. மக்களிடத்தில் நீங்கள் இன்றைக்கு எம்ஜிஆர் டிவி வாயிலாக நேரடியாக வீதியில் இறங்கி ஒரு கருத்து கணிப்பை நடத்தினால் சீமான் பேசுவதை கண்டிக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகம். வரவேற்கிற மக்கள் 1% கூட இருக்க மாட்டார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அப்படி என்று சொன்னால் சீமான் பெரியார் விவகாரத்தை பேசுவதன் மூலமாக ஒரு அரசியல் லாப நட்ட கணக்கை போடுகிறார். லைம் லைட்ல தன்னை வச்சுக்கணுங்கிறதுக்காக பெரியார் குறித்த அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார். ஒன்று. இன்னொன்று, இடதுசாரிகள் மட்டுமே இந்த அரசியலில் நிலை பெறுகிறார்கள், வலதுசாரிகள் நிலை பெற முடியவில்லை. வலதுசாரிகளை நிலை பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் சீமான் போன்ற கைகூலிகளை பயன்படுத்திட வேண்டும் என்று நாக்பூர் கும்பல் முடிவெடுத்திருக்கிறது. அந்த நாக்பூர் கும்பலினுடைய அஜெண்டாவுக்கு ஈல்டாயிட்டாரு சீமான் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சீமான் இதுவரை செய்திருக்கிற பித்தலாட்டங்கள், இதுவரை கடந்து வந்திருக்கிற அரசியல் பாதை, இவை எல்லாவற்றையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போது 100 விழுக்காடு பெரியார் எதிர்ப்பு என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையோடு வந்து நிற்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினர் பேசுவதை போலவே பேசுகிறார். அண்மையில் கூட ஒரு கருத்தை பார்க்க நேர்ந்தது. சாவர்கர் இந்த சுதந்திரத்துக்காக போராடினார், இந்தியாவினுடைய சுதந்திர தினம் என்பது கருப்பு நாள் என்று சொன்னார் பெரியார். பெரியாரை போற்ற வேண்டுமா சாவர்கரை போற்ற வேண்டுமா என்று கேட்கிறார். சாவர்கரினுடைய வாரிசுகள் பேசிய செய்தியை, சாவர்கரினுடைய வழித்தொண்டர்கள் பேசிய செய்தியை சாவர்கரினுடைய வழி நின்று இப்போது சீமான் பேசுகிறார் என்று சொன்னால் சீமானுடைய சுயரூபம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களிடத்திலே வெளிப்பட்டு விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். பெரியார் என்கிற சகாப்தம் முடிவுக்கு வந்து விட்டது. பெரியாருக்கு குழி தோண்டி அவரை புதைத்து விட்டோம் என்று சொல்கிறார். நீங்கள் அல்ல, ஏற்கனவே நாங்களே பெரியாரை குழி தோண்டி புதைத்திருக்கிறோம். ஆனால் அந்த சித்தாந்தம் இன்றுக்கும் நிலை பெறுகிறது. தனி மனித வாழ்வு அல்ல, தனி மனித துதிபாடல் அல்ல. பெரியார் எந்த சித்தாந்தத்தை முன்வைத்தாரோ, எந்த கருத்தை முன்வைத்து களமாடினாரோ அந்த கருத்துக்கள் இன்றைக்கும் நிலை பெற்றிருக்கின்றன. இன்றைக்கல்ல, இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பெரியார் பேசிய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, பெரியார் பேசிய சுயமரியாதை, பெரியார் பேசிய தன்மான உணர்வு, பெரியார் பேசிய ஒழுக்க நெறி, இவையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் நிலை பெறும். நேற்றைக்கு ஒரு அரிய கருத்து ஒன்றை சொன்னார்.
அம்பேத்கர் தான் எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லி. அம்பேத்கர் செய்தார் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. அம்பேத்கர் மீது யாராவது விமர்சனத்தை வைக்கிறார்களா? இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அம்பேத்கரே என்ன சொன்னார்? அம்பேத்கரை பார்ப்பதற்கு முன்பே, பெரியாரும் அம்பேத்கரும் சந்திப்பதற்கு முன்பாகவே, அம்பேத்கர் பேசிய தன் மொழியிலே அம்பேத்கர் பேசிய கருத்துக்களை இங்கே மொழிபெயர்த்து குடியரசு இதழில் வெளியிட்டவர் தந்தை பெரியார். அம்பேத்கரை பார்ப்பதற்கு முன்பே அதை செய்திருக்கிறார். அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தை நான் இங்கே மறுபதிப்பு செய்து வெளியிடலாமா குடியரசு இதழில் என்று கேட்டு கடிதம் எழுதியவர் பெரியார். பெரியார் யார் என்று அன்றைக்கு அம்பேத்கருக்கு தெரியாது. அம்பேத்கரினுடைய நிறம் என்ன, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரியாருக்கு தெரியாது. ஆனால் இந்த இரண்டு தலைவர்களும் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள். இன்னொரு செய்தியையும் மிகச் சரியாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அம்பேத்கரிய தோழர்கள் அம்பேத்கரை சந்திப்பதற்காக திரண்ட போது என்னுடைய கருத்தை வலுப்படுத்துவதை விட ராமசாமி என்று ஒருவர் அங்கே இருக்கிறார், அவருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்துங்கள் என்று தந்தை பெரியாரை சந்திக்க சொல்லி தன்னுடைய தோழர்களை திருப்பி அனுப்பியவர் அம்பேத்கர் என்பது செய்தி. எனவே அம்பேத்கரை உயர்த்துகிறேன் என்று சொல்லி பெரியாரை தாழ்த்துவதும், பெரியார் மீது விமர்சனத்தை வைப்பதும் பெரியாரை ஒருபோதும் சிறுமைப்படுத்தி விடாது. அவர்தான் தமிழர் வாழ்வில் பெரியார், தமிழ்நாட்டில் அவர்தான் பெரியார். அவர் குறித்து எதிர் விமர்சனங்களை, அவர் குறித்த போலி அவதூறுகளை பரப்புபவர்கள் எல்லாம் சிறியாராகவே இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டினுடைய பிரதான செய்தி. இன்னொரு கருத்தை சீமான் சொல்றாரு. நான் பெரியாரை பற்றி பேசினால் அது குறித்து பதில் சொல்ல மாட்டாங்க. போட்டோ அரசியல், போட்டோ உண்மையா போலியா, இலங்கையில என்ன நடந்தது இப்படின்னு திசை திருப்பதான் பாக்குறாங்க இந்த திராவிட இயக்கத்துக்காரங்களாம். நேருக்கு நேர் பதில் சொல்ற துணிச்சல் இல்ல. அதாவது தொடர் பித்தலாட்டங்களை செய்து வருகிறவன் அம்பலப்படுகிற போது எல்லாவற்றையும் அம்பலப்படுத்திட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். முதலில் நீங்கள் சொன்ன அவதூறுகள், நீங்கள் சொன்ன பொய், நீங்கள் விடுதலை புலிகளினுடைய தலைவர் குறித்தும் விடுதலை புலிகள் என்கிற இயக்கம் குறித்தும் கட்டி எழுப்பிய பிம்பம் இருக்கிறது அல்லவா? அப்போதே பெரியாரிஸ்டுகள், விடுதலை புலிகளோடு நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் உங்களை வன்மையாக கண்டித்திருந்தால் இந்த நிலை இன்றைக்கு வந்திருக்காது. கடைசியாக நீங்கள் எல்லா பக்கமும் சுற்றி வந்து பெரியார் பற்றியே அவதூறு பரப்ப வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வந்ததற்கு பிறகு இனியும் வெறி பிடித்த நாய் போல குறைத்து கொண்டிருக்கிற இந்த மனிதனை விட்டு வைக்க கூடாது என்கிற மனநிலைக்கு திராவிட இயக்கத்தவர்கள் வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்ததற்கு பிறகு பெரியார் குறித்த விமர்சனத்துக்குத்தான் நாங்கள் எதிர்வினை ஆற்றினோம். நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சீமானோடு தொடர்பில் இருந்தவர்கள் இன்றைக்கு சீமானை அம்பலப்படுத்துகிற வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பெரியார் இப்படி பேசினார்னு சொன்னல, அந்த ஆதாரத்தை கொடுன்னு கேட்டு பெரியார் வழி பெரியார் கொள்கையை உயர்த்துகிற வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் நேரடியாகவே அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். நான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு வர்றேன், உன் வீட்டுல உன்னை சந்திக்கிறேன், நீ ஆதாரத்தை கொடுன்னு கேட்டார். பெரியார் பேசியதாக நீ சொன்னாய் அல்லவா? நான் இப்போது ஒரு கருத்தை சொன்னேன். அம்பேத்கரினுடைய எழுத்துக்களை மொழிபெயர்த்து குடியரசு இதழில் தந்தை பெரியார் வெளியிட்டார் என்று சொன்னேன். என்னிடம் நீங்கள் சொன்ன கருத்து பொய் இல்லை என்று நீங்கள் மறுத்து விட்டால் அதற்குரிய ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய தார்மீக கடமைதானே? நான் தானே அதை செய்ய வேண்டும். அதைத்தானே சீமானிடத்திலே எதிர்பார்த்தான் நான் கோவை ராமகிருஷ்ணன் புறப்பட்டு போனார். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்னிடம் ஆதாரம் இல்லை, பெரியாருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்குங்கள் என்று சொன்னீர்கள். பெரியாருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்குவதற்கும் உன்னிடத்திலே ஆதாரம் இருப்பதை நீ கொடுப்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? சரி, உன்னிடத்திலே ஆதாரம் இல்லை. உன்னுடைய அருமை தம்பி அண்ணாமலை சொன்னாரே, என்னிடத்திலே ஆதாரம் இருக்கிறது, நான் அண்ணன் சீமானுக்கு கொடுத்து உதவுவேன் என்று சொன்னாலே அதை வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே? எது உன்னை தடுத்தது? சரி, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு விட்டார். அடுத்து பெரியாரிய இயக்க தோழர்கள் இதே விஷயத்தை கேட்டு முற்றுகையிட போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். ஊர் முழுக்க சுவரொட்டி ஒட்டுகிறார்கள். 10,000 பேர் திரளுகிறார்கள். நீ யோக்கியமானவனாக இருந்திருந்தால், நீ உண்மையிலேயே பேசுகிற மானமுள்ளவனாக இருந்திருந்தால், மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் என்று நீ மேடையில் பேசுகிற வசனங்கள் எல்லாம் உண்மை என்று சொன்னால் நீ வீட்டிலேயே இருக்க வேண்டியதுதானே? 10,000 தோழர்கள் வருகிறார்களே, ஜனநாயக வழியில் போராடுவதற்குத்தானே வருகிறார்கள். குண்டாந்தடியோடு உன்னிடத்துல கலவரத்தில் ஈடுபடுவதற்காக வரவில்லையே, உன்னை அடித்து கைகால்களை உடைப்பதற்காக வரவில்லையே. நீதானே உருட்டுக்கட்டைகளோடு குண்டர்களை வாசலில் நிறுத்தி வைத்தாய். வந்த தோழர்கள் யாராவது உருட்டுக்கட்டைகளோடு வந்தார்களா? வந்தவர்கள் யாராவது ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டு வந்தார்களா? அந்தந்த இயக்க தோழர்களினுடைய கொடிகளை உயர்த்தி கொண்டு வந்தார்கள். கொள்கையால் வந்தார்கள், குண்டர்களைப் போல வரவில்லை. நீ வீட்டிலிருந்து ஓடினாய். சரி, வீட்டிலிருந்து ஓடியவன் ஓடியவாறே இருக்க வேண்டுமா இல்லையா?
காவல்துறை எல்லோரையும் கைது செய்ததற்கு பிறகு நீ காவல்துறை இடத்துல கேட்டு தகவல் தெரிந்து கொண்டு யாரும் இல்லை என்று சொன்னவுடன் வந்து விமர்சனம் செய்கிறேன் என்கிற பெயரில் சவடால் பேசுகிறாய், வீரவசனம் பேசுகிறாய். அப்படி என்று சொன்னால் உன்னை அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் என்பது வந்துவிட்டது தானே. நீ நேருக்கு நேரா விவாதத்துக்கு வா என்று அழைத்தார் திருமுருகன் காந்தி. நீ வருவதற்கு தயாராக இருந்தாயா? இல்லை. ஏன் நீ வருவதற்கு தயாராக இல்லை? உன்னிடத்திலே ஆதாரங்கள் இல்லை, உன்னிடத்திலே போதுமான செய்திகள் இல்லை, நீ பெரியாரை முழுமையாக வாசிக்கவில்லை. பெரியார் குறித்த எதிர்கருத்தை வைப்பதற்கு, பெரியாரை பின்பற்றுவதற்கு ஒரு அறிவு ஞானம் தேவைப்படுகிறது. பெரியாரை பின்பற்றுவதற்கு ஒரு வாசிப்பு தேவைப்படுகிறது. அதை விட கூடுதலான வாசிப்பு பெரியாரை எதிர்ப்பதற்கு தேவைப்படும். என்றால் பெரியார் என்பவர் களஞ்சியம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை ஆதரிப்பவர்கள், அவரை பின்பற்றுபவர்களுக்கு வாசிப்பு தன்மை குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, குறைந்தபட்ச வாசிப்பை வைத்துக் கொண்டு பெரியாரை பின்பற்ற முடியும். ஆனால் பெரியார் என்கிற அந்த தத்துவத்தின் தலைவனை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிறைய வாசித்திருக்க வேண்டும். எங்கே முரண்படுகிறீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். எந்த இடத்தில் பெரியார் முரண்பட்டிருக்கிறார் என்பதை பேச வேண்டும். இதற்கு நிறைய தரவுகள் தேவைப்படும். அந்த வாசிப்பு சீமானிடத்திலே கிடையாது. சீமான் புத்தகத்தையே பார்ப்பது கிடையாது, வெறும் படம் எடுப்பதோடு சரி. ஆங்காங்கே கேட்கிற செய்திகள், வாட்ஸ்அப் மூலமாக பரவுகிற வதந்திகள், இவற்றை வைத்து பேசிக் கொண்டிருப்பவர். அவர் எப்படி விவாதத்துக்கு வருவார்? அறிவார்ந்தவர்கள் அழைத்தார்கள், விவாதத்துக்கு வரவில்லை. இப்போது என்ன நிலைமை? இதுதான் நேரம் என்று சொல்லி சீமானோடு கடந்த காலத்தில் பயணித்தவர்கள், சங்ககிரி ராஜகுமாரிலிருந்து இப்போது ஒரு ஒளிப்பதிவாளர் வெளியாகி இருக்கிறாரே, அவர் செய்திகளை பேசி இருக்கிறாரே, அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் பேசி இருக்கிறாரே, இவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நாம் சீமான் குறித்த உண்மையை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக உண்மையை உடைத்து பேசி இருக்கிறார்கள். இதற்கு பின்னால் திராவிட இயக்கம் எங்காவது இருந்ததா? இதற்கு பின்னால் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களினுடைய ஏதாவது ஒரு செயல்பாடு இருந்ததாக நீ ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியுமா? சங்ககிரி ராஜகுமாரை அழைத்து வந்தது அண்ணன் குளத்தூர் மணியா? அந்த ஒளிப்பதிவாளரை அழைத்து வந்து பேச வைத்தது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவா? இல்லையே. அவர்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் உண்மையை பேசியாக வேண்டும் என்று வந்தார்கள், உண்மையை பேசுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்? பெரியார் குறித்து பேசினால் பெரியார் குறித்த கருத்துக்களை முன்வையுங்கள் என்று சீமான் சொல்கிறார். அதற்குத்தான் விவாதத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம். நானே பல நேர்காணல் வாயிலாக பல ஊடகங்களை சொன்னேன், விவாதிப்பதற்கு தயாரா? ஆதாரத்தோடு வாருங்கள், நானும் வருகிறேன் என்று சொன்னேன். இப்போது மீண்டும் எம்ஜிஆர் டிவியின் வாயிலாக சொல்கிறேன். அவர் இன்றைக்கு கூட ஒரு அரிய கருத்தை சொல்லி இருக்கிறார். நான் புலிகளோடு போட்டி போட வேண்டும் என்று நினைக்கிறவன், பூனைகளோடு என்னால் யுத்தம் செய்ய முடியாத. சரியப்பா, நாங்கள் பூனையாகவே இருந்து விட்டு போகிறோம். உன்னுடைய புலிக்குட்டிகளில் ஒன்றை வர சொல், ஒரு விவாதத்தை வைத்துக் கொள்வோம். நீதான் பல புலிக்குட்டிகளை வைத்திருப்பதாக சொல்கிறாயே, வரட்டும். அது புலிக்குட்டிகளா அல்லது பன்றிக்குட்டிகளா என்பதை பார்த்து விடுவோம். நானே வருகிறேன், பேசுவோம். பெரியார் குறித்து நீ பேசிய கருத்து உண்மையிலேயே பெரியார் பேசிய கருத்து தானா? எந்த நேரத்தில் பெரியார் அப்படிப்பட்ட கருத்தை சொன்னார்? பெரியார் சொன்னதனுடைய பொருள் என்ன? இவை எல்லாவற்றையும் ஆதாரங்களோடு குடியரசு இதழில் வெளியான கட்டுரைகள், தலையங்கங்கள், இவற்றை வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். உன்னிடத்தில் இருக்கிற ஆதாரங்களை நீ எடுத்துக்கொண்டு வந்து உன்னுடைய தரப்பிலிருந்து ஒருவரை அனுப்பி பேசுவதற்கு தயாராக இருக்கிறாயா? நாங்கள் என்ன எதிர்கொள்ள முடியாமல் இருட்டில் வந்து பேடி பயலை போய் ஒளிந்து கொள்கிற வேலையை நாங்கள் செய்தோம்? இல்லையே. நாங்கள் நேருக்கு நேர் நெஞ்சிரத்தோடு எதிர்த்து நிற்கிறோம். கருத்தை கருத்தால் எதிர்கொள்கிற ஆற்றலை எங்களுக்கு பெரியார் பக்குவப்படுத்தி இருக்கிறார், எங்களுக்கு பெரியார் கற்றுத் தந்திருக்கிறார். அந்த வழியில் நின்று நாங்கள் உன்னை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். மாறாக உன்னுடைய பழைய செய்திகள் எல்லாம் அம்பலப்படுவதற்கு நாங்கள் காரணம் அல்ல. நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகள் எல்லாம் அதற்கு காரணமாயிருக்கின்றன. நான் என்ன கேட்கிறேன்? ஏன் உன்னுடைய தவறுகளைத்தானே வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள்? அதையாவது நீ மறுத்து பேசுவதற்கு தயாராக இருக்கணும். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பிரதான சேனல், என்னுடைய நண்பர் ஒருவர் நடத்துகிற சேனல் தான், அதிலே ஒரு நேர்காணலில் விஜயலட்சுமி பேசுகிறார். அண்ணன் பிரபாகரன் மறைந்து விட்டார் என்கிற செய்தி வந்தவுடன் என்னை அழைத்து என்னுடைய வாழ்வு முடிய போகிறது, நான் இனிமேல் வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை, உன்னோடு வாழ்ந்து விட்டு போகிறேன் என்று சொல்லி என்னை சீரழிப்பதை கூட கடைசி நேரத்தில், அண்ணன் பிரபாகரன் மறைந்த நேரத்தில், மறைந்து விட்டார் என்கிற செய்தி கொந்தளிப்பாக காட்டுத்தீயாக பரவிய நேரத்தில் கூட என்னை அழைத்து என்னோடு உல்லாசமாக இருந்தார் என்று ஒரு பெண்மணி பேசுகிறார் என்று சொன்னால் நீ மறுப்பதற்கு தயாராக இருக்கிறாயா? அண்ணன் சேரலாதன் அவர்கள் புலிகளினுடைய ஒரு பிரிவுக்கு தலைமை தாங்கியவர். அவர் அழைத்து பேசுகிற நேரத்தில் கூட என்னோடு உல்லாசமாக இருந்தார் என்று ஒரு பெண்மணி ஊடகத்தின் வாயிலாக பேசுகிறார். அப்போது நீ செய்திருக்கிற அயோக்கியத்தனங்கள் எத்தனை எத்தனை, நீ செய்திருக்கிற பித்தலாட்ட வேலைகள் எத்தனை எத்தனை. பெரியார் யாரை வேண்டுமானாலும் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். கருப்பையை அறுத்தெறிய வேண்டும் என்று சொன்னார். கருப்பையை பெரியார் அறுத்தெறிய வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன என்பதை நீ பேசுவதற்கு தயாராக இருக்கிறாயா? நீ பெரியார் கருப்பையை அறுத்தெறிய சொன்னார்னு எதுக்காக நீ இப்ப அதை சொல்றேன்னா,
விஜயலட்சுமி போன்ற உன்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் கருப்பையை அறுத்தெறிந்திருந்தால் நீ எத்தனை முறை உல்லாசமாக இருந்திருந்தாலும் அந்த பாதிப்பை அவர்கள் அனுபவித்திருக்க போவதில்லை. நீ நாட்டு மக்களிடத்திலே அம்பலப்பட்டிருக்க போவதில்லை. உன்னுடைய வசதிக்காக பெரியார் சொல்லாத கருத்துக்களை சொன்னதாக நீ இன்றைக்கு பேசுகிறாய். இதுதானே இன்றைக்கு நிலைமை. நாங்களா அவர்களை தூண்டிவிட்டு பேச வைக்கிறோம். கடந்த காலத்தில் நீ செய்த அயோக்கியத்தனங்களை உன்னோடு இருந்து பார்த்தவர்கள் உன்னை அம்பலப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள். இது கொஞ்சம் தான். இன்னும் நீ செய்திருக்கிற அயோக்கியத்தனங்கள், நீ செய்திருக்கிற பித்தலாட்ட வேலைகள், இவையெல்லாம் இந்த நாட்டு மக்களிடத்திலே அம்பலப்பட போகிறது. கொஞ்சம் காத்திருந்து நீ வேடிக்கை பார். இன்னும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் நீ அவமானப்பட போகிறாய், இன்னும் உன்னுடைய ரகசியங்கள், உன்னுடைய உண்மைகள் என்னென்னவெல்லாம் வெளிவரப் போகிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். சார், நிறைய ஒரு கேள்வி. தொடர்ந்து அரசியலில் வளர்ச்சியை மட்டுமே சந்தித்துக் கொண்டு வருகிறார் சீமான். பாயிண்டா முன்னேறினாலும் ஒரு மாநில கட்சியாக 8% ஓட்டை வாங்கிட்டு வந்துட்டார். இது போன்ற விமர்சனங்கள், நெருக்கடிகள் எல்லாம் சீமானுடைய அரசியலுக்கு, வளர்ச்சிக்கு தடை போடுமா? இரண்டாவது, தமிழ்நாடு அரசியல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த பிரச்சனை தேவையா? பிரச்சனையை துவக்கியவர் சீமான் தான். இந்த கேள்வியை நீங்கள் சீமானிடத்தில் கேட்க வேண்டும். நாங்கள் பிரச்சனையை துவக்கியவர்கள் அல்ல. மாறாக அவர் எழுப்பிய பிரச்சனைக்கு, அவர் பரப்பிய அவதூறுக்கு நாங்கள் அவரை அம்பலப்படுத்துகிற வேலையை, அவர் சொல்லி இருக்கிற பொய்யை அம்பலப்படுத்துகிற வேலையை செய்கிறோம். எனவே இந்த கேள்வி எங்களுக்கு பொருந்தாது. இந்த கேள்வியை சீமானை நோக்கி கேட்க வேண்டும். இன்னொன்று, நீங்கள் மிகச் சரியாக ஒரு கேள்வியை கேட்டீர்கள். இவ்வளவுக்கு பிறகும் சீமானுடைய வளர்ச்சி என்பது ஒரு கிராஜுவலான குரோத் அவர்கிட்ட பொலிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னதை நான் ஏற்கிறேன், மறுக்கல. ஆனால் அந்த கிராஜுவல் குரோத்துக்கு காரணம் யாருன்னா, அதிமுக என்கிற இயக்கம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்ததுதான் அதற்கு மிக முக்கியமான காரணம். அதிமுக என்கிற இயக்கம் வலுவாக இருந்திருந்தால் திமுக, அதிமுகவை தாண்டிய மனநிலை மக்கள் மத்தியிலும் சரி, புதிய இளைஞர்கள் மத்தியிலும் வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும் 2-3 விழுக்காடு வாக்குகளைத்தான் அவரால் பெற்றிருக்க முடியும். மாறாக அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற இயக்கம் பலவீனம் அடைந்ததனுடைய விளைவுதான் அந்த கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டவே வேண்டாம் என்று நிலையில் இருக்கிறவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? அவர்களால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க முடியாது. எனவே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சீமானுக்கு வாக்களித்தார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னொன்று, புதிய இளைஞர்கள் சீமானுடைய கவர்ச்சிகரமான பேச்சால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அதை மறுக்கவே முடியாது. ஆனால் ஒரு முறை, முதல் முறையாக வாக்களித்து வருகிறவர்கள் அடுத்த தேர்தலில் சீமானுக்கு வாக்களிப்பதில்லை. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு தேர்தலை சந்தித்து விட்டு சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததற்கு பிறகுதான் சீமான் உண்மையான முகம் என்ன என்பதை பலரும் அறிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு வேறு இயக்கங்களுக்கு வாக்களிப்பதை அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி விடுகிறார்கள். எனவே இப்போது அதற்கும் ஒரு பேராபத்து வந்துவிட்டது. விஜய் தன்னுடைய வாக்குகளை குறிவைக்கிறார் என்றுதான் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இப்போது எழுந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் சீமான் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் என்பது அதிமுகவினுடைய பலகீனத்தை பயன்படுத்தி பெற்ற வாக்குகள் தானே தவிர, சீமான் அதிகாரத்துக்கு வர வேண்டும், சீமான் தான் மாற்று என்று வாக்களித்தவர்களினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு என்பதுதான் அரசியல் களத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி.